மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று தான் அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகக்கூடிய ஒரு நாள். நம்ம இன்னும் இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரம் வரைக்குமே அந்த டிராஃப்ட் ரெடியாகவில்லை. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கும் என்று நாம் நம்புவோம். போய் உங்களுடைய பெயர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா என்பதை தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளையுமே கூட இன்றைக்கான நாளிதழில் கூட விளம்பரத்தில் கூட வந்திருக்கிறது. voters.eci.government.in அதேமாதிரி இசிஐ நெட் மொபைல் ஆப் இதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய வாக்களும் இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. கண்டிப்பாக நம்முடைய ஜனநாயக உரிமையை நாம் இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓகே, அதை தொடர்ந்து ஷோக்குள்ள போகும். இது பற்றி சொன்ன உங்கள் சுகுணாதிவாகர், நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்று உதயநிதி பேட்டி கொடுக்குறப்ப விஜய்க்கு ஒரு சம்பவத்தை வச்சுருந்துருக்கா. அப்படி என்னென்னா, உதயநிதியிடம் கேட்டிருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு போனவரிடம் நிகழ்ச்சி முடித்து விட்டு வந்தவரிடம் கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஜய் திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க, விஜய்கிட்ட ஏதாவது ஒன்று கேளுங்க அப்படின்னா. இல்லை, அவரை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவர் பேச வைங்க அப்படின்னு இருக்கிறாரு. அவருக்கு தான் பாவம் இங்கிலீஷில் பிடிக்காத வார்த்தையை ப்ரெஸ் மீட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையாக இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்லை கண்காட்சி என்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்களா? இல்லை சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு வாட்டி பேச விடுங்க. அது இன்னொரு காமெடி என்னன்னா, செங்கோட்டையனுக்கு பேசுகிறப்ப புரட்சி தலைவர் புரட்சி தலைவிங்கிற மாதிரி வாயில் வந்துருச்சு. உனக்கு புரட்சி அப்படிங்கிற புரட்சி தளபதின்ற அப்படி. புரட்சி தளபதி ஏற்கனவே விசால்கிட்ட இருக்கிற பட்டம், அதை எடுத்து இவருக்கு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே தாவேக்காவுடைய அந்த கொள்கை அறிக்கைங்கிறது திமுக ஜெராக்ஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏடிஎம்கேவாக போயிட்டு இருக்குது. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரையுமே கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அது அதிமுகவுக்கு டூப் போட்ட இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் விசால்கிட்ட இருந்த பட்டத்தையும் பிடிங்கி போட்டு இப்போ விஜய்க்குன்னு எந்த ஒரிஜினாலிட்டியுமே இல்லாத ஒரு சூழலாகி இருக்கிறது. உண்மையான ஒரிஜினல் புரட்சி தலைவர் விஷால் அவருமே 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நான் தயார், இப்போ அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை இருந்தாலும் நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்த 2026 பயங்கர கலகலப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. செங்கோட்டையன் மாதிரியே நிறைய ட்விட்டரில் நிறைய யூடியூப் சேனல்லாம் விஜய் இதுதான் பேச போகிறாரு அப்படின்ட்டு அவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே நிறைய போட்டிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் போட்டாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்களாம் ஏமாற்றாமல் பேசிட்டு போயிருக்காரு. எல்லாரும் சேர்ந்தாப்புல இப்போ ஈரோடா வந்தவனையே மஞ்சள்னு ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பித்து இந்த தீய சக்தி தூய சக்தி அந்த அணையோட வரலாறு அப்படின்ட்டு எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதை அப்படியே தான் ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு. அவங்க சொல்லாததை எதையுமே விஜய் பேசலை அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ஸ்பீச்சும் ரொம்ப எல்லாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எளிமையாக ஆகிட்டே போகுது. அதிமுக மீண்டும் ஒரு துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் வாழக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கே இன்னும் ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது. ஏன்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஒன்றிய பாஜக அரசுடைய மசோதாவை ஆதரித்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், ஆதரித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையுமே பார்க்கிறோம். அதில் தம்பித்துறை அவர் புதுசாக ஒரு உருட்டு விட்டுருக்காரு. என்னன்னா, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் அப்படின்னு இருந்துச்சான். அந்த எம்ஜிஆர் வரக்கூடாதுக்காக இடையில நேஷனல் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, அதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆரே கட்சியை நேஷனல் கட்சியாக மாற்றினவர் தான். சாதாரண திராவிட கட்சியாக இருந்த ஒரு கட்சியை அதை தேசிய கட்சியாக நேஷனல் பார்ட்டியாக மாற்றுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்தவர் தான். இதெல்லாம் ஒரு காரணமாக, அதாவது நீங்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முதல்ல மகாத்மா காந்தியுடைய பெயரை எடுக்கிறார்கள். மகாத்மா காந்தியுடைய பெயரை எடுத்துவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளில் உண்டாகிய மதச்சார்பின்மைக்கு எதிராக ராம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ இன்னொரு விஷயம் ஒன்றிய அரசு தரக்கூடிய நிதியை குறைத்து 60% தான் தருவோம் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் மக்கள் தொகை அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடுங்கிறது மிக கடுமையாக பாதிக்கப்பட போகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான பணிகளும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக கலைஞர் கனவுள்ள மாதிரியான பல்வேறு விதமான பணிகளும் பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இவங்க மட்டும் எம்ஜிஆர் பேரை வச்சுருக்காங்க. அங்கே ராம் தான். ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் ராம் பேர் வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு எதிரான அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான எல்லா மசோதாக்களையும் ஆதரிப்பது, அது விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் மசோதாவாக இருக்கட்டும் அல்லது குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும், இப்போ இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு மசோதா வரைக்குமே தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பதை
அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து அதை பற்றி எந்த விதமான வெட்க கூச்சமும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி நாங்கள் சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அரணாக இருப்பேன். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன புதுசாக அதை சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆட்டு பட்டி இருந்துச்சான். அப்போ என்ன பண்ணுச்சுன்னா வந்து ஆட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இருந்தப்போ ஓனாய் ஒன்று ஆட்டு தோலை போத்து அப்படியே உள்ளே போய் வந்து ஆட்டை சாப்பிட்டுச்சான். இதுதான் ஒரு புது கதை. நிறைய பேர் வந்து ஆட்டுத்தோல் போத்தி ஓனாயாக வருவார்கள். இப்போ இதெல்லாம் 3ஆம் கிளாஸில் படித்த கதைப்பா, அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறாரு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்ககிட்ட இருந்து, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பிஜேபி இருந்து அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இதை கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கேட்க மாட்டீங்களா, அந்த அளவுக்கு கூட்டணியில் அடிமை ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்ட பிறகு இந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தோட இந்த பேர் மாற்றுறது இதுக்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி வந்து வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி கடிதம் ஒன்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். ஆனால் இது வந்து அவரோட தொடர் பழக்கமாகவே இருக்குது. இவர் வந்து வெளியில் வந்து சிஐஏ விவசாய மசோதா அப்படின்னு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிப்பார். ஆனால் அதே கட்சியில் உறுப்பினராக இருந்து அதே கட்சியில் இருந்து எம்பிஆகி போனவங்க அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை வந்து தொடர்ந்து ஆதரிப்பாங்க. அதே தான் இதுலையுமே தொடர்ந்து இருக்கு. அவர் வந்து நேற்று மக்களவையில் எப்படி லேட் நைட் வரைக்கும் விவாதம் போணுச்சோ மாநிலங்களவையும் அப்படி லேட் நைட் வரைக்கும் விவாதம் போயிருக்கு. அதில் வந்து தம்பிதுரை பேசும்போது வந்து அதில் இருக்கிற பிரச்சனையே ஒரு முக்கியமான 3 பிரச்சனை. பேர் மாத்துறாங்க, நிதி பங்கீடு, அப்புறம் அந்த நாட்கள் வந்து குறையும் அப்படிங்கிற அபாயம். இவர் அந்த 3ஐயும் இதெல்லாம் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு, இதை மட்டும் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், மற்றபடி ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறாரு. இது என்ன இதுன்னு தெரியல. 3ஐயும் எதிர்க்கிறீங்கன்னா அந்த மசோதாவை எதிர்க்கிறீங்கன்னா அர்த்தம், நீங்க ஆதரிச்சு வாக்களிக்க கூடாது. ஆனா இங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கிறத எந்த புரிதலும் இல்லாம அதிமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. தனி நீதிபதி அப்படின்னாலே நமக்கு ஜிஆர் சுவாமி தான் நினைவுக்கு வருகிறார். ஆமாம், ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கார். அதற்கு வந்து உயர்நீதிமன்றம் அவருக்கு அதுக்கு வந்து இடைக்கால தடை விதித்திருக்கிறது. என்ன அப்படி உத்தரவுனா, திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து 2 பேருக்கு நிலப்பிரச்சனை. அங்கே வந்து மண்டு கருப்பணசாமி கோயில் இருக்குது, அங்கே வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஒரு கார்த்திகை எங்கே பார்த்தாலும் கார்த்திகை தீபம், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி பார்க்குற எல்லா இடத்துலையும் கார்த்திகை ஏற்றணும்னு சொல்லிட்டு இந்த ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்துகிட்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ தான் அந்த திருப்பரங்குன்றம் வழக்கு நேற்று நடந்து வந்து அதை வந்து ஒத்தி வைத்திருக்கிறார்கள், தீர்ப்பு சொல்லாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, 2-3 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து நில அளவைக்கல்லா அல்லது சமணர் காலத்தில் வந்து பயன்படுத்தப்படக்கூடிய தூணா அப்படிங்கிறது அடிப்படையில்னா அது வந்து தீபத்தூண் அல்ல அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. எதிர்த்தரப்பில் வந்து அதுக்கான எந்த ஆதாரங்களுமே இல்லை அவங்ககிட்ட. இது வந்து தீபத்தூண் தான், காலங்காலமாக தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களுமே இல்லை. வழக்கம் போல் வாயில் வர சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அதனுடைய திருப்பு விரைவில் வெளியாகும். இல்லை இப்போ இந்த ஜிஆர் சுவாமிநாதன் தான் வந்து எங்கேயுமே அதாவது பிஜேபி என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை வரணும்னா அங்கே வந்து கோயில் கட்டுவது, இங்கே இவர் பிறந்துட்டார் அந்த கடவுள் பிறந்துட்டார்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பதை போல நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு வந்தாலே டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து கோயிலை கட்டி இங்கிட்ட வந்து கார்த்திகை தீபத்தை ஏற்று அப்படிங்கிற மாதிரியும் அல்லது பார்ப்பனர்கள் வந்து சாப்பிட்டு போட்ட எச்சலை வந்து உள்ளவது நியாயம்தான் அப்படிங்கிற தீர்ப்புகளை வழங்குவது என்று சொல்லி நீதித்துறையே வந்து ஒரு காவித்துறையாக மாறக்கூடிய ஒரு சொல்ல தான் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நீதித்துறை காவித்துறை அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும். சாகித்ய அகாடமி விருதுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படுகிறது. அதில் பல லாபிகள் இருந்தாலுமே கூட சமயங்களில் தகுதியானவர்களுக்கு அளிக்கப்படுவதும் உண்டு. அதுபோல் இந்த ஆண்டு தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ்ச்செல்வன் எழுதிய தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற புத்தகத்துக்கு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. உண்மையிலே வந்து தமிழ்ச்செல்வன் தமிழின் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். வாளோடு பையிலிருந்து ஆரம்பித்து மிக முக்கியமான புத்தகங்களை எழுதியவர். அவருடைய அந்த சிறுகதை தான் பூ என்கிற ஒரு திரைப்படமாகவும் உருவானது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவராக இருந்தவர், மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறங்கிறப்ப எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் இப்போ என்னன்னா வந்து அதை முழுக்க வந்து ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்புகளையே ஒத்தி வைத்துவிட்டு விழா நிகழ்ச்சி நடக்கக்கூடியதையுமே வந்து ஒத்தி வைத்துவிட்டு ஒன்றிய அரசுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு சுயேட்சையான அமைப்பு. அப்படி இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமிங்கிற ஒரு சுயேட்சையான அமைப்பு இப்பொழுது மீண்டும் ஒன்றிய அரசுக்கு அணிபடிய வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாலனுக்கு கொடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி மாற்றப் போகிறார்களா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக சுயேட்சையான அமைப்புகள் எல்லாவற்றையுமே தங்களுக்கு கீழ் அடிபடியக்கூடிய அமைப்புகளாக ஒன்றிய பாஜக அரசு மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் தெரிகிறது. இதுக்கு வந்து நம்ம மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வோம். கடைசியாக ஒரு விளையாட்டுச் செய்தி, இதுவுமே காவியை பற்றிய ஒரு விளையாட்டுச் செய்தி தான். உத்தரப்பிரதேசத்தில் வந்து பன்ரிங் கோஸ்வாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா. அவர் யார் அப்படின்னு சொன்னால் வந்து இந்திய சுதந்திர போராட்ட வீரரா அல்லது இந்திய ராணுவ ஜெனரலா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கதாகலட்சம் பண்ணக்கூடியவர். அவர் வந்து அப்படி சாலை எடுத்து போட்டு கதாகலட்சம், அந்த காலத்தில் ராமன் என்ன செஞ்சார் தெரியுமா அப்படின்னு கதாகலட்சம் பண்ணக்கூடிய ஒருவர். அவருக்கு வந்து போலீஸ் வந்து அணிவகுப்பு மரியாதை செய்திருக்கிறார்கள். அப்படி தான் இந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப கேவலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது என்பது நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து
உத்தரகாண்டில் வந்து பாஜகவுடைய எம்பி அஜய் பாட் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு. வந்து உங்கள் வீட்டில் பசுமாடு பால் கொடுக்கலையா, பெண்களுக்கு கல்யாணம் ஆகலையா, வேலை கிடைக்கலையா, வேற ஏதோ நம்ம மாதிரி இருக்கலாம், எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாரு. ஜெய் ஸ்ரீராமுக்கு உங்களால தான் என் பிரச்சனை அப்படிங்கிற ராமன் படம் பாபுரி இன்னை விடுங்க எனக்கே உங்களால தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதற்கு வந்து பாஜக எம்எல்ஏக்களே வந்து குலுங்கி சிரித்தார்களாம். அந்த நிலைமையில தான் இருக்கிறது அப்படிங்கிறத பாஜகவுடைய எம்பிக்களே குலுங்கி சிரித்தார்கள் என்று சொல்லி செய்திகள் வந்திருக்கின்றன. அவங்களுக்கே தெரியுது எல்லாம் வந்து காமெடி தான், இருந்தாலும் ஒரு அரசியலை எதுக்காக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு தீவிரமான அரசியலாக மாறி ஒரு பிளவுவாதத்தை ஊக்குவிக்கிற பொழுதுதான் அது மிகப்பெரிய வன்முறையை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கண்டிப்பாக இது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக கண்டிப்பதுங்கிறது நம்முடைய ஒரு வரலாற்று கடமை. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகள் உரையாடுவதற்கும் பாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்புகள். முச்சந்தி ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்கள் சந்திப்போம். நன்றி.